1951ஆம் ஆண்டு திரு நாகேஸ்வர ராவ் இயக்கத்தில் வெளிவந்த பெற்ற தாய் என்கிற படத்தில் எதற்கு அழைத்தாயோ என்ற பாடலை பாடி சினிமா உலகில் அறிமுகமான போது இவருக்கு வெறும் 16 வயதுதான் ஆனது. தங்களது ஏவிஎம் நிறுவனத்தில் முழு நேர பாடகியாக ஒப்பந்த அடிப்படையில் மாத ஊதியத்தில் பணியாற்றுமாறு வற்புறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஏவி மெய்யப்ப செட்டியார். 3 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் பாடகியாக பணியாற்றுகிறேன் என ஒப்புக்கொண்டு பத்திரம் ஒன்றில் கையெழுத்தும் விட்டிருக்கிறார் பி. சுசீலா. நம் தமிழ் மொழியை நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் உச்சரித்து பாட வேண்டும் என்று நினைத்த சுசீலாவிற்கு லட்சுமி நாராயணன் என்கிற தமிழ் ஆசிரியர் ஒருவரை நியமித்து தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் என்பவருக்கு தீவிர ரசிகராக இருந்த டாக்டர் மோகன்ராவ் என்பவர் பாடகி சுசீலாவின் குரலும் லதா மங்கேஷ்கரின் குரலும் ஒரே மாதிரியாக இருப்பதாக சொல்லி பாடகி சுசீலாவை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார். திரு மோகன்ராவின் ஒருதலை காதலை முதலில் மறுத்து வந்த இவர் அதன்